நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. இந்த ஆராதனை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வேத வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. தேவ வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அப்பா, உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னீங்களே. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உடைய தூய வழியில் நடத்துவீராக. என்னோடும் எங்களோடும் ஆராதனையிலே பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் நானும் தியானிக்கும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வசனத்தை இந்த நாளிலே நம்ம வாசித்து தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனப்பாடமாய் வைத்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை. அதை இந்த டிசம்பர் மாதம் தியானிப்பது மிக நேர்த்தியானது. ஏனென்றால் ஆதி வார்த்தை மாம்சமானார். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் எடுத்து வாசித்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒத்த மகிமையாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தான் குமாரன் என்கிற அந்தஸ்திலே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் மாம்சமானார். தேவனுடைய வார்த்தை மகன் என்கிற ஸ்தானம், இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் இந்த பூமியிலே மனிதனானார். வார்த்தை மாம்சமாகி. அப்போ தேவனுடைய, அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், யோவான் 14:6 அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வார்த்தை. என் வார்த்தையை உட்கொள்ளுகிறவன் நித்திய ஜீவனை அடைந்திருப்பான் என்று சொன்னார். வார்த்தையின் வடிவமானவர் இயேசு கிறிஸ்து. திரித்துவத்தின் 2ஆம் நபர் இயேசு கிறிஸ்து, மகன் என்கிற அந்தஸ்து. ஆகவேதான் அவர் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறது போல எல்லா காரியமும் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு பிதா வேற குமாரன் வேற இல்லை, எல்லாம் ஒருவர் தான், எல்லாம் ஒருவர் தான். நான் யார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய வார்த்தை தான் என்னுடைய ஆளுமையை உருவாக்குகிறது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வார்த்தைகள் யார் என்று உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறது.
ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயலும் வார்த்தையும் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். ஹோல் பர்சனாலிட்டி, வார்த்தை, ஒரு மனிதனுடைய வார்த்தை அவனுடைய ஆளுமையை இங்கே உருவாக்குகிறது. பிதாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவர்தான் மகன், குமாரன். அந்த வார்த்தைக்கு மிஞ்சி அவரால் செயல்பட முடியாது. இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வடிவமாய் வந்தார். அதனால தான் அவர் சொல்றார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தன்னுடைய குமாரனாக திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய தன்னுடைய வார்த்தை மாம்சமாகும்படி இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அந்த வார்த்தையை அவர் சும்மா அனுப்பலை. அந்த வார்த்தையை அவர் எதற்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்துதான் அந்த வார்த்தை அவரிடத்திலே மறுபடியும் திரும்பி வந்தது. ஆகவேதான் சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது கூட எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பிதாவாகிய தெய்வம் என்னை இந்த பூமிக்கு வார்த்தையின் வடிவமாய் என்னை அனுப்பினவர் எதற்காக இந்த பூமிக்கு என்னை அனுப்பினாரோ அதை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் மறுபடியும் அவரிடத்திலே போகிறேன். வெற்றியோடு அவர் திரும்பி வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அப்படியே இருக்கும். என்னுடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் போகாது. என்னுடைய வார்த்தை வந்தால் அந்த வார்த்தை நான் விரும்புகிறதை செய்துதான் அது மறுபடியும் என்னிடத்துல திரும்பும். ஆகவேதான் சங்கீதங்களை எழுதின தாவீது சொல்லுகிறார், அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை. அவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அங்கே ஒரு உயிர்த்தெழுத வல்லமை அங்கே உண்டாகிறது. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்கிற ஒரு தேவனால் மிக வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர், யூத இனத்தைச் சேர்ந்தவர், இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர். இந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவர்கள் அமெரிக்காவிலே இன்னும் பல நாடுகளிலே ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்தை அற்புத அடையாளங்களோடு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போன இடத்துல அவருடைய மனைவி மரித்து போனார்கள். சடன் டெத், திடீரென்று இறந்து போனார்கள். செய்தி கேட்டு ரஷ் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். சொந்தக்காரங்கெல்லாம் கூடி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உள்ளம் நொறுங்கி போனது. ஏன் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், பல நாடுகளுக்குள்ள போகிறேன், நான் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவருடைய அந்தரங்கத்தை சொல்கிறீங்க, அவங்களுடைய வெளிப்பாட்டு தர்றீங்க, நான் பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அது அப்படியே நடக்கிறது. என் மனைவி சாவான்னு சொல்லி என்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லலை? உள்ளம் உடைந்து போய் வீட்டுக்குள்ளே வர்றாரு. கட்டில் அந்த அம்மா விரைச்சி போய் இறந்துருக்காங்க. பிரேதத்தின் அருகிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அழுதுதான், எல்லாரையும் போல் அவரும் ஒரு மனுஷன் தானே, எல்லாருக்கும் இருக்கிற உணர்வோடு அவர் முழங்கால் போட்டு அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு வல்லமை, அவருடைய உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. அதிசயமான காரியங்களை உலகம் முழுவதும் பல மக்களுக்கு ஜெபம் பண்ணி நீ உன் மூலமாய் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உன் மூலமாய் உன் மனைவியை எழுப்ப மாட்டாரா என்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே வருகிறது. அந்த எண்ணம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. உடனே அவர் சொன்னார், தயவுசெய்து யாரும் அழாதீங்க, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு கதவை அடைத்து விட்டு பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என் மனைவியை எழுப்பும் என்று சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. பாடியெல்லாம் நல்லா குளிர்ந்து விரைச்சி போய் எப்படி படுத்துருக்கு, இறந்துருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜெபிக்க 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 விசுவாசம் குறையுன்னு பார்த்துருக்குறோம். 1 மணி நேரம் ஜெபிச்சாச்சு, பிரேதம் அப்படியே இருக்கு, நம்பிக்கை வருமா நமக்கு? ஆனால் அவருக்கு ஜெபிக்க ஜெபிக்க நம்பிக்கை, விசுவாசம் வந்து கொண்டே இருந்தது. 3 மணி நேரத்துக்கு மேலாய் ஜெபித்து விட்டார்.
பிரேதம் அசையாமல் கிடக்கிறது. ஜெபத்தை விட்டு எழுந்து தன் மனைவியினுடைய தோள்பட்டையை பிடித்து அந்த பிரேதத்தை அப்படியே தூக்கி செவிரில் சாத்தி வைத்து கொண்டு இயேசுவே 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 என்று சொல்ல ஆரம்பித்தார். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்ல 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 ஒரு பெரிய வல்லமை அவர் மேல் இறங்கியது. அந்த அம்மா அந்த பிரேதத்தின் மேலும் அந்த வல்லமை இறங்கியது. இவர் ஜெபிக்க ஜெபிக்க திடீர்னு அந்த அம்மா விழித்தெழுந்தார்கள். விகில்ஸ்வர்த் அவருடைய பயோகிராஃபியில் அவர் எழுதுகிறாரு, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் 17 முறை செத்தவர்களை உயிரோடு நான் எழுப்பி இருக்கிறேன். அதில் முதலாவது நடந்த அற்புதம், செத்துப்போன என் மனைவியை நான் உயிரோடு எழுப்பினேன். என் மூலமாய் ஆண்டவர் அதை செய்தார். அவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அதுக்கு அவர் சொல்றாரு, கடவுளின் வார்த்தை இயேசு, அந்த கடவுளின் வார்த்தையாகிய இயேசுவை சொல்ல 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 மிக வல்லமை, மிக அதிகமான பவர், வல்லமை உண்டாகிறது. உயிர் தெழுந்த வல்லமை உண்டாகிறது. இறந்த பிரேதத்தை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமை இயேசுவின் வார்த்தைகளுக்கு உண்டு. ஆகவேதான் அவர் சொல்றார், என்னுடைய வார்த்தை இப்படிப்பட்டது. முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, நம்முடைய மனதின் யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னால் நீங்கள் வந்து நில்லுங்கள். ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் போல, நீ யார், உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நீ என்ன மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறாய், வெளியே நல்லவனை போல வேஷம் போடுகிறாய், உள்ளுக்குள்ளே உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது. இந்த வசனத்திற்கு முன்பாய் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய அந்தரங்கங்களை படம் பிடித்து காட்டுகிற கருக்கான பட்டயம் இது. பட்டர் தடவுகிற கத்தி அல்ல இது. இருபுறமும் கருக்கான பட்டயம். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம் அதில் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வசனம்தான் கருக்கான பட்டயம், ஷார்ப்பான ஒரு ஸ்வார்டு, கருக்கான பட்டயம். இந்த பட்டயம் ஆத்துமா என்கிற நம்முடைய சிந்தனை மண்டலம் சரீரமாகிய மண்ணோடு ஒட்டி இருக்கு. மண்ணுக்குரியவைகளை சிந்தித்து கொண்டே இருக்குது, அசுத்தத்தை சிந்தித்து கொண்டே இருக்குது, உலகத்துக்கு அடுத்ததையே சிந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவை விடுதலை செய்து இந்த மண்ணிலிருந்து பிரித்து இந்த ஆத்மாவை கொண்டு வரணும். ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும் இடையில கர்த்தருடைய பட்டயமாகிய வசனம் உள்ளே வர வேண்டும். ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வல்லமை. உலகத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. யூனிவர்சிட்டி புக்ஸ் இருக்குது, எம்எஸ்சிக்கு உள்ளது, எம்ஏ, எம்எஸ்சி, இன்னும் என்னென்ன படிப்போ எல்லா படிப்புக்கும் புத்தகங்கள் இருக்கிறது. வேத புத்தகமும் இருக்குது. இந்த வேதாகமும் பைபிள் தவிர மற்ற எல்லா புத்தகங்களும் நமக்கு செய்திகளை தரும். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அது வேற. ஏன்னா நல்ல கதை புத்தகங்களும் இருக்குது, கெட்ட ஆபாச கதை புத்தகங்களும் இருக்குது. எந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு செய்தியை தரும்.
இன்ஃபார்மேஷன் உங்களை இன்ஃபார்மேட்டிவாக ஆக்கிக்கிட்டே வரும். ஆனால் இந்த வேதாகம் மட்டும் உயிருள்ள வார்த்தைகள். இது உங்களுக்குள்ளே வந்துச்சுதுன்னா உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த பைபிளை ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று நினைத்து வாசித்த எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ கம்யூனிஸ்டுகள், எத்தனையோ முஸ்லீம்ஸ், எத்தனையோ இந்துக்கள் வசனங்களை வாசித்து இவர்தான் மெய்யான தெய்வம் என்று கண்டு கொண்டவர்கள் ஏராளமான பேர். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை சுகமாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். எத்தனையோ பேர் மொபைலில், ஃபோனில் எங்களோடு கூட அவர்கள் தொடர்பு கொண்டு இன்னும் பிரச்சனை, இன்னும் வியாதிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோனில் ஜெபம் பண்ணும் பொழுதே அநேகர் விடுதலையாகி இருக்கிறார்கள். ஏன்னா ஃபோனில் நாங்கள் ஜெபம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிற இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தொலைவிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் வேதம் சொல்லுது, 100க்கு அதிபதி ஒருத்தன் வந்தான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமில்லாமல் கிடக்கான், நீங்கள் சுகமாக்கணும்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், இருப்பா நான் வந்து அவனை சுகமாக்குறேன்னார். அப்போ அவன் சொன்னான், என் வீட்டுக்கு வருவதற்கு கூட நான் தகுதி உள்ளவன் இல்லை, நீங்கள் கடவுள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அங்கே பிழைப்பான்னு சொன்னான். ஃபோன் கூட கிடையாத காலம். ஆண்டவர் சொன்ன, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகமாயிட்டான்னார். திரும்ப போகிறான் அந்த 100க்கு அதிபதி. வீட்டில் வேலைக்காரன் சுகமாயிட்டான். எந்த மணி நேரத்தில் சுகமானா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நாளிகையில் அவன் எழுப்பி உட்காந்துட்டான், சுகமாயிட்டான்னு. கர்த்தர் தன்னோடு பேசின நேரம் தான். ஆச்சரியப்பட்டான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தாரே. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். அடுத்து இந்த சத்திய வார்த்தை என்னவா இருக்கான்? சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதத்திற்கு வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நமக்கு தெரிந்த வார்த்தை தான் சங்கீதம். 19வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகள். பொன்னை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் அதிக விலை உயர்ந்த இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருவதோடு இது நிறுத்துவதில்லை. இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு உணவாயிருக்கிறது. தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. இந்த வார்த்தைகளை உணவாய் உண்கிற ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் ஒரு முறை ஆண்டவரிடத்திலே வந்து அவர் பசியாய் இருக்கும் பொழுது வந்தான். வந்து சொன்னா, இந்த இந்த கீழே கிடக்கிற இந்த கற்களை எல்லாம் எடுத்து அப்பமாய் மாற்றும்படி நீங்க மாற்றி சாப்பிட வேண்டியதானே. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உணவு. சரீரத்திற்கு உணவு எவ்வளவு முக்கியமோ நம்முடைய ஆன்மாவுக்கு இந்த உணவு அவ்வளவு முக்கியம். மாத்திரமல்ல, இந்த உணவு ஆன்மாவுக்கு மாத்திரமல்ல, இந்த உணவிலேயே நீ லயித்திருந்தால் சரீர உணவு கூட மறந்து போகும். தேவனுடைய வார்த்தையில் இயேசுநாதர் வார்த்தையின் வடிவமாய் வந்தவர். ஒரு நாள் இயேசு ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் நிற்கிறார். ஏராளமான மக்கள் கூட்டமாக வந்துட்டாங்க அவருடைய வார்த்தையை கேட்க. அவர்கள் எல்லாம் உட்கார வைத்து இயேசுநாதர் பேசுகிறார். ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. 3 நாள் அந்த மக்கள் தண்ணி குடிக்கலை, சாப்பிடலை, அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை
இந்த 3 நாளும் அவர்களுக்கு உணவு தேவனுடைய வார்த்தை தான். அதனால தானோ என்னவோ தெரியல, திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவு இல்லாத போது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க 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 தேவனுடைய வார்த்தையே உங்கள் பசியெல்லாம் அடைக்கிறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் சில ரிட்ரீட்டில் கூடுகையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் பேசிக்கொண்டிருக்கோம். காலையில் உபவாசத்தோடு ஒரு டீ அல்லது காஃபி குடிச்சிட்டு அப்படியே போய் ஸ்டேஜில் போய் நிற்போம். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து மக்களோடு பேசி கொண்டிருப்போம். நேரம் போய்கொண்டே இருக்கு. மத்தியானம் 1 மணி ஆயிரும், பசிக்கவே செய்யாது. ஆனால் நார்மலாக அப்படி இல்லை, எனக்கு பசிக்கும். நார்மலாக எல்லாரையும் போல பசி எடுக்கிற ஒரு உடல் தான் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை நான் சுவைத்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு கொண்டே நான் பேசி கொண்டிருக்கிறேன். பேச்சு கேட்கிற மக்களுக்கு நேரம் போனது தெரியல, பேசுகிற எனக்கும் நேரம் போனது தெரியல. பசியும் இல்லை. பல முறை பல வருடங்கள் பார்த்துருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கூடுவாங்க, சாப்பிட வாங்கன்னு. எனக்கு பசிக்கவே செய்யாது, திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கு வரும் பொழுதும் காலையில் நான் உணவு அருந்தாமல் தான் வந்து நிற்கிறேன். ஒரு வடையும் ஒரு காஃபியும் வேணால் குடிப்பேன். சில நேரங்களில் கூட ஒரு வடை சாப்பிட்ருக்கிறேன், கூட ஒரு டீ குடிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி உணவு அருந்தாமல் தான் வந்து நிற்கிறோம். பசியே இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணவை விட பெருசு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எந்த உடல் சோர்வும் இல்லாமல் அழகாய் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு உணவு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை பொன்னை காட்டி தங்கத்தை காட்டிலும் விலையை வென்றது. ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய விலை என்னன்னு பார்ப்பாங்க. இந்த பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், அந்த பெற்றோர் தினம் அவங்களுக்கு வேலையே, இன்றைக்கி தங்க விலை எவ்வளவு, இன்றைக்கி தங்க விலை எவ்வளவு, கொஞ்சம் குறைஞ்சா போய் ஏதாவது தங்கம் வாங்க முடியுமா, பிள்ளைக்கு சேர்க்கணுமே, இந்த கவலையோடு இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது, கையில் வச்சுருக்கிற இந்த புக்கு 66 புத்தகங்கள் கொண்ட இந்த முழு வேதாகமத்தை குறித்து வேதம் சொல்லுது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிக விலையை ஏறப்பெற்றது. இந்த பொன்னை போல ஒரு அருமையான குருவானவர் இருக்கிறார் நம்முடைய திருமண்டலங்களிலே. வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வையே ஒப்பு கொடுத்த ஒரு குருவானவர். எந்த எலெக்ஷன்லையும் தலையிட மாட்டார். அவர் எந்த எலெக்ஷன்லையும் யார் சைட்லையும் போய் நிற்க மாட்டார். எப்போ அவற்றை போய் கேட்டாலும் நான் இயேசுநாதருடைய கட்சின்னு சொல்லுவார். அவருக்கு குழந்தைகள், ஆம்பளை பையங்களும் பிறந்தாங்க, பொம்பளை பிள்ளைகளும் பிறந்தாங்க. சமீபத்தில் தான் ஒவ்வொன்றாய் திருமணம் முடித்து கொடுத்தார். அவர் பிள்ளைகளுக்கு எதையுமே சேர்த்து வைக்கல. அவர் பெரிய பணக்காரர் அல்ல, ஒரு குருவானவர், அவ்வளவுதான். அவர் எந்த அரசியலிலும் எந்த கட்சியிலும் இல்லாதனால் அவருக்கு எந்த விதமான லஞ்சங்கள் உபரி பணங்கள் அவருக்கு கிடையாது. சம்பளத்தில் தான் அவர் வாழணும். இத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்தார், இன்ஜினியர்களாய் படிக்க வைத்தார், பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். எல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைகள் 2க்கும் பொண்ணை நான் சேர்த்து வைக்கல, பசும் பொண்ணை நான் சேர்த்து வைக்கல. ஆனால் என் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் பொன்னிலும் பசு பொன்னிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறதுன்னு சொன்னீங்களே. என் பிள்ளைகளுக்கு திருமண வயது வரும் பொழுது என் பிள்ளைகளுக்கு ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், ஒரு பொண்ணு கூட, ஒரு செயின் கூட போட மாட்டேன். எனக்கு திருமணத்தை நீர் சிறப்பாய் முடிக்கணும். நடந்தது தெரியுமா? முதல் பெண் பிள்ளை மூத்தவளுக்கு வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எந்த டிமாண்டுமே இல்லை, எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம், நகை வேண்டாம், பிள்ளை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பக்தி உள்ள குடும்பம். இன்றைக்கி அமெரிக்காவில்
கணவனும் மனைவியுமாய் மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை பெற்று அங்கே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பெண்ணுக்கு திருமணமானது. ரெண்டாவது பெண்ணுக்கும் பல இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்தாங்க. அவர்கள்ட்ட இவர் இந்த குருவானவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஐயா என் பிள்ளைக்கு எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், பைபிளை கொடுத்துருக்கிறேன். அவள் கையில் உள்ள இந்த வேத வசனங்கள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மதுரம் உள்ளது. ரெண்டாவது பெண்ணுக்கும் ஒரு பக்தி உள்ள குடும்பத்திலேருந்து ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்தார். அவங்களும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு இலவசமாய் திருமணத்தை முடித்து கொடுத்தார். அதே போல் அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு 2 பையங்க 3 பையங்க இருக்காங்க, இந்த 3 பையங்களுக்கும் ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன், என் பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுத்தேன் அதே போல் எனக்கு மருமகள்மார் வரணும். இந்த காலத்தில் நடக்குமா ஐயா? இந்த காலத்தில் பெரும்பாலான 99% பெற்றோர்களுக்கு பிரச்சனையே பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும் தான். அதுலேயே அவங்க ஆயுசு முடிச்சிருது. நகையும் போய் எட்டாத உயரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நாம் வைத்திருக்கிற இந்த பைபிள் சொல்லுகிறது, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா அவ்வளவு விலையேற பெற்ற முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள் அடங்கின புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் நேசித்தால், இந்த வார்த்தைகளை நீங்கள் நேசித்தால், இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் கடவுளை நேசித்தால் கடவுளே உனக்கு சொத்தாக இருப்பார். நீ எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உன் வேலையை குறித்து நீ படித்து முடி, உனக்கு வேலை கட்டாயம் தருவார். எத்தனையோ படித்த ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கின என்ஜினியர்கள் சம்பளம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அட்டெம்ப்ட் போட்டு பாஸ் பண்ண பலர் நல்ல வேலையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது? யாரை வேண்டுமானாலும் கர்த்தரால் உயர்த்த முடியும். யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த உத்தியோகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவருடைய கிருபை எப்படி, ஆண்டவருடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பொன்னிலும் பசுமொன்னிலும் மிகுந்த விலையேற பெற்றதாக இருக்கிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறது. அது மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அது உங்களுக்கு உணவாய் இருக்கிறது. அது பொன்னை விட விலையேற பெற்றதாக இருக்கிறது. இறுதியாக 119ஆம் சங்கீதத்திலே 105வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, மாம்சத்தின்படி இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது. ஆவியின் வடிவமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. நாம் நடந்து போக வேண்டிய வழியை அவர் தெளிவாய் நமக்கு காட்டுகிறார். இந்த உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற இத்தனை வஞ்சகங்கள், இத்தனை இருள், இத்தனை வியாதி, இத்தனை சாசு, இந்த காரியங்களுக்கு நடுவிலே ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறது போல நம்மை நடக்க வைக்கிறது கர்த்தருடைய வேத வசனம், சத்திய வார்த்தை. இந்த வசனத்திலே நிலைத்திருப்போம். இந்த வசனங்களை கைக்கொள்ளுவோம். அது நம்மை வழி நடத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல
இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் நீர் தியானிக்க கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிற வார்த்தை, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆகாரமாய் இருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விலையேற பெற்ற தங்கமாய், அதைவிட சொக்க தங்கமாய் இருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தீபமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்திலே நிலை கொண்டிருந்து வசனத்தை கை கொண்டு உம்முடைய தூய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்கத்தை விட விலை உயர்ந்த புத்தகம் இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வீட்டில் தங்கம் இல்லையே என்று கவலைப்படுகிற கவலையை விட்டுவிட்டு தங்கத்தை காட்டிலும் விலை உயர்ந்த வார்த்தைகளை என் வீட்டிலே வைத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கெட்டியாய் பிடித்து கொள்ளும் பொழுது தங்கத்தால் சாதிக்க முடியாத காரியங்களை இந்த வேத வசனங்கள் நமக்கு சாதித்து கொடுக்கும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவை நிறைந்த பிள்ளைகள் உண்டு, வறுமையில் வாடுகிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தும், காப்பாற்றும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.